இந்த பிரபஞ்சத்திலே நான் இது அகந்தையல்ல. நான் நம்புவது விஞ்ஞானபூர்வமாக நம்புவது ஒன்று பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. இரண்டாவது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. இதையெல்லாம் தெரிவிக்கும் விஞ்ஞானம், வானவியல். பெரிய மண்டையில் ஒரு சிறிய மூலையில் உதயமாகும் அந்த கருத்துக்கள்தான் விஞ்ஞானமாக, அனுபவபூர்வமாக, ஆதாரமாக வெளியே வருகிறது. கடவுள் நம்பிக்கை, இறைவன் இருக்கிறான் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். நான் நம்புவதில்லை. காரணம், உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நான் மட்டும் தனியாக அப்படி இல்லை. எனக்கென்று ஒரு கூட்டமே இருக்கிறது. அதை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். இரண்டாவதாக மகாவீரர். இது சரிதானா என்று என்னால் உறுதிபட சொல்வதற்கு காரணம் விஞ்ஞானம், நான் படித்த விஞ்ஞானம். இறைவன் இருக்கிறான் என்று நான் எப்பொழுது நம்புவேன் என்றால், ஒரு ஆண் பெண் சேராமல் ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் விஞ்ஞான ரீதியினால் அல்ல. ஒரு ஆண் பெண் சேர்வு இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குமானால் நான் அப்பொழுது நம்புவேன். அதற்கு நிச்சயமாக சாத்தியம் இல்லை. இத்தனை கோடி 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 வருடமாக நமக்கு எத்தனையோ விஞ்ஞானம், வரலாறு, புவியியல், சரித்திரம் என அனைத்தும் இருந்தாலும் இன்று வரை அது நிகழவில்லை, நிகழ்வதாகவும் எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நான் உறுதியிட்டு சொல்கிறேன், இறைவன் என்று ஒருவன் இல்லை. கடவுள் என்பதன் பொருள் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீ அறிதல். அதுதான் கடவுள் என்பதற்கான பொருள். உனக்குள்ளே என்ன இருக்கிறது, அதை நீ ஆராய வேண்டும். அமைதியாக ஏதோ ஒரு இடத்தில் இருந்து எங்கே, எப்படி, எதற்கு, ஏன் என்று நீயே கேள்விகளை உருவாக்கிக் கொண்டு அதற்கான விடையை நீனே தெரிந்து கொண்டு நீ என்று எப்பொழுது பக்குவமடைகிறாயோ அப்பொழுது உனக்கு அந்த ஞானம் தெரியும். அந்த ஞானம் கிடைத்தது புத்த பிரானவர்களுக்குத்தான். அதை நோக்கித்தான் எனது பயணம். நான் தெளிந்துவிட்டேன், அறிந்துவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் இதை உங்கள் அனைவருக்கும் நான் திணிக்க நான் விரும்பவில்லை. எல்லாமே தானாக நிகழ வேண்டும். ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான் என்றால் அவன் பசிக்கிறது, பசித்ததை அவன் கழிக்கிறான். இதெல்லாம் எத்தனையோ மாற்றங்கள். ஒரு ஆண் பெண் கருவிலிருந்து 10 மாதம் எடுத்துக்கொண்டு அது வளர்ந்து அது ஆணாகவோ பெண்ணாகவோ, கண் இருந்தோ கண் இல்லாமலோ, அங்கம் இருந்தோ அங்கம் குறைபாடனோ
எத்தனையோ 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 கோடி 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 குழந்தைகள் அன்றாடம் பிறந்து வருகிறதே. அதுதான் நம்பிக்கை. ஆண் பெண் இல்லாமல் எந்த உயிரினமும் பிரபஞ்சத்திலே இல்லை. பிறகென்ன? கற்பனையா? இது காவியமா அல்லது ஓவியமா? உணர்தல் 5 புலன்களாலும் நாம் தெரிந்து கொள்வதுதான். எனவே ஒரு தனியார் மேல் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்பதல்ல. இது ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அறிவால், ஞானத்தால், விஞ்ஞானத்தால் என்று உணர்கிறானோ அன்றுதான் இந்த உண்மை தெரிய வரும். அது பகுத்தறிவினால் மட்டுமே.